ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கப் கேக் தான். இந்த கப் கேக்கு வந்துட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். அரை கப்பு அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். பட்டர் வந்துட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு சில்லெல்லாம் போன மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்த ஜீனியில் பாதி ஜீனியை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பாதி ஜீனியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 முட்டை எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சர் கிடைக்கும். இதுதான் நமக்கு கேக்கை நல்லா சாஃப்டாக்கி கொடுக்கும். பாருங்கள், முன்னோட எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. அதுக்கப்புறமா இன்னொரு முட்டை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா அடிச்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே கேக்கு ரொம்ப அருமையாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு அரை கப்பு அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 5 ml அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் சால்ட்டட் இருந்துச்சுன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. அன்சால்ட்டட் பட்டர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது செஞ்சுட்டே இருக்கும்போது அவனை ப்ரீஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் எப்படி இருக்கணும்னா நல்லா இந்த மாதிரி க்ரீமாக இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு கப் கேக் ரொம்ப சூப்பராக வரும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதில் மோல்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிண்ணத்தில் பட்டர் சேர்த்துட்டு இது மாதிரியும் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ணலாம். இன்றைக்கி நான் அவனில் தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி மோல்டில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சிட வேண்டியதான். ஆல்ரெடி 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இது எனக்கு எக்ஸாக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை அன்மோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மீதம் இருக்கிற பேட்டரில் இந்த மாதிரி நட்ஸு போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு பண்ணினேன். இந்த நட்ஸு உள்ளதுமே பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே அடிப்பிடிக்கலை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப சிம்பிள் தான். பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.